எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடைகள் புதிதில்லை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் மேடைகள் பழக்கப்பட்டது தான். இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா கரெக்ஷன் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 22லேருந்து 24 வரைக்கும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1. டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பக்கம் நான் ரயில்வே ஆஸ்பிரண்ட்டு, ரயில்வேக்கு மட்டுமே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாத ஃபீல்டில் விடிய விடிய உட்காந்துலாம் நான் படித்து ப்ரிப்பேர் பண்ணி போய் கஷ்டப்பட்டு நான் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு குறை கூட நம்ம மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உண்மையாக அதில் நான் பணியாற்றினேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்ஸ்டியூட் அந்த அளவுக்கு எனக்கு உயர்வான ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு கரெக்ஷன் கிளாஸ் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற வேண்டியது. அதுக்காக நம்ம எந்த இடத்துலையும் நம்ம குறை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே கிளாஸ் எடுத்திருக்கேன். எனக்கு சுகேஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சார் குரூப் 1 நான் எடுத்ததில்லை, குரூப் 1 அளவுக்கு எனக்கு எலிஜிபிள் இருக்கான்னு தெரில அப்படின்னு. நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ரா, நீ நல்லா பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் என்னை அந்த அளவுக்கு குரூப் 1 கரெக்ஷன் கிளாஸுக்கு எனக்கு மேடை ஏற்றி விட்டதில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட பயணம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 நான் இங்கே படிக்க வந்தேன். அப்போது 2017 நான் இங்கே எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து சிஜிஎல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். சிஜிஎல் 5 எக்ஸாம்ங்கிறனால நமக்கு சரசரன்னு போக போக நமக்கு பழகிரும். அது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று வந்துடும். அப்படியே வருஷம் போன மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ரயில்வே ஃபஸ்ட்டு 2018 கால்ஃபர் பண்ணாங்க. 1 லட்சம் வேக்கண்ட்டுக்கு மேலே குரூப் டி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. அப்போ நான் குரூப் டி முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றேன். அதில் என்ன காரணத்தினாலும் தெரியல, ஃபிசிக்கல் நல்லாவே பண்ணேன். ஃபிசிக்கலில் எனக்கு போயிருச்சு. அப்போது என்னென்னா நான் கொஞ்சம் காலேஜ் சைடில் கொஞ்சம் என்னோட படித்த காலேஜுக்கே நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த நேரம் ஃபிசிக்கல் பண்ணாலும் எனக்கு அந்த வெற்றி எனக்கு கிடைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 25 மறக்க முடியாத நாள், எங்கள் அப்பாவுடைய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட லைஃப்பில் ஒரு இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2020க்கு அப்புறமா எல்லாமே நம்ம ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம லைஃப்பில் நடக்கும். அதுக்கு பிறகு எனக்கு வெற்றிகள் ரொம்ப எளிதெல்லாம் கிடைக்கல. எழுதுகிற எக்ஸாம் எல்லாமே ரிசல்ட் வரைக்கும் போகும். போன குரூப் டி எனக்கு ரிசல்ட் வரைக்கும் போய் ஃபிசிக்கலும் பாஸு. சரி நமக்கு வேலை கிடச்சிரும்னு நானும் என் ஃப்ரெண்டும் ஊர் வரைக்கும் போய் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது ரிசல்ட் வந்துச்சு. ஓவரால் 8 மார்க்கில் எனக்கு போயிடுச்சு. 8 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மார்க்கில் எனக்கு வரல. அப்போது குரூப் டியில் முத 8 மார்க் அப்படின்றது ஓவரால் வச்சது அந்த டைம் தான். போன டைம் 2019 21 குரூப் டி. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎல்பி ரொம்ப வரும்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். நான் சென்னை போட்டிருந்தேன், எனக்கு கிடச்சிருக்கும். 69 மார்க் எடுத்து கூட எனக்கு பெங்களூர் போட்டதுனால எனக்கு கிடைக்கல. அது அந்த தோல்வி என்னால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா பெங்களூரில் 73 கட் ஆஃப் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் அதிகமாக கட் ஆஃப் வச்சு இந்த ஏஎல்பிலாம். அதான் நம்ம ஒரு முயற்சி கிடைக்கும் நம்புறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த டீகோ படிக்கும்போதே நம்ம சுரேஷ் அகாடமிலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டு தான் போனேன். ஏன்னா எனக்கு கடந்த தோல்விகள்லாம் பார்க்கும்போதே சரி இதனாலும் ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இது நான் எக்ஸாம் எழுதும்போது நம்பிக்கையே இல்லைன்னா இந்த வேலை நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எழுதினேன். ஆனால் எழுதி முடித்தோடனே ஒரு திருப்தி இருந்துச்சு, சரி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பட்ட துன்பத்தை விட அந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் வந்த துன்பங்கள் நிறையா. எங்கள் அப்பா படுத்த படுக்கையில் வச்சுட்டு நான் இன்டர்வியூக்கு போனேன். எங்கள் அப்பாவும் இறந்துட்டாருன்னு செய்தியும் எனக்கு வந்துருச்சு. இன்டர்வியூ நாள் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னா நான் அந்த அப்பாவுடைய உயிரும் எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் இருந்துச்சு. அப்போது அந்த ஒரு மனநிலை யாருக்கும் வரக்கூடாது, என்னோட மனநிலை யாருக்கும் வரக்கூடாது. அதில் இருந்துட்டு நான் சரி நம்ம அப்பா நம்ம கூட இருப்பார். ஏன் அப்படின்னா கோயில்பட்டியில் எங்கள் அப்பா ஜிஹெச்சில் இருந்தார். நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டே தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த டைமு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எந்த ஒரு இது இல்லை, டேரெக்டாக எக்ஸாமுக்கு தான் ஆளாக போகிறேன். ஆனால் நல்லா தான் பண்ணேன், எனக்கு அந்த திருப்தி இருந்துச்சு. இருந்தாலும் அப்பாவுடைய இது எனக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன், எப்போ அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன்ப்பா, இன்டர்வியூ இருக்குப்பா, நான் சுரேஷ் அகாடமியில் மாடல் இன்டர்வியூக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு. நல்லபடியாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக வெற்றியாயிருவ, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப,
அப்பாவை நீ இன்னும் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே மாடல் இன்டர்வியூக்கு வந்துட்டு அப்போ மாடல் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நான் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு அந்த நேரத்தில் அவருடைய மனநில பயமாக இருந்துச்சு. அவர் வந்து என்ன நினச்சிட்டாரு, நான் இன்டர்வியூக்கு போனவன் திரும்பி வந்துட்டேன் நினச்சிட்டு ஒரே அழுக. ஏன்ப்பா இப்படி அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ போனவன் எதுக்கடா திரும்பி வந்த அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு மாடல் இன்டர்வியூ தான், எனக்கு இன்னும் நாள் கிடக்கு, இன்னும் ஒரு வாரம் இருக்குது அப்படிங்க. ஒரு வாரம் இருக்கா, நீ கண்டிப்பாக ஜெயிப்பப்பா, எனக்கு என்னன்னாலும் நீ வந்து அந்த இடத்துல நீ வேலை வாங்கினேன்னு இருக்கணும் அப்படின்னாரு. அந்த அந்த ஒரு இதுதான் அவர் இறந்த செய்தி எனக்கு இங்கே போகும்போது ஒரு 30 கிலோமீட்டர்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் மறைச்சாங்க, கடைசி வரைக்கும் மறைச்சாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் மறைச்சாங்க, 2 நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சும் கூட நான் எதுக்காக போனேன்னா, நம்ம அப்பா வந்து இது வரைக்கும் வழி அனுப்பி விட்டுருக்காரு. ஏன்னா நாள் இறந்துருந்தா கூட நம்ம போயிருக்க முடியாது. ஆனால் அவர் வந்து நமக்காக உயிரை பிடிச்சி வச்சுட்டு அவர் வந்து இருந்தார் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அப்பாவோடைய கொடுத்த வேலையாக இருக்கும். இப்பயும் என்னோட படித்த நிறையா பேர் SRB கிளியர் பண்ணாங்க. ஆனால் TNSC பேங்கில் கிளியர் பண்ணவங்க நாங்கள் ஒரு 3 பேர் தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. அதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. அதோட என்னோட லைஃப் ஜேர்னியில் கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம் டீச்சிங் ஃபீல்டு. நான் எந்த மேடைக்கும் பயப்பட்டது கிடையாது. அதே மாதிரி எனக்கு நிறைய பேர் குரு இருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னின்னு பார்த்தா நீங்கள் சுரேஷ் அகாடமியில் சாரு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்மள்ட்ட நல்லாவே பழகுவாங்க. நிறைய ஹெல்ப் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கிளாஸ் அப்போ என் ரூம் ஃபுல்லாகவே நம்ம சுரேஷ் மெட்டீரியல் வந்துருச்சு. எனக்கு எந்த மெட்டீரியலுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. நம்ம சுரேஷ் மெட்டீரியல் வச்சு தான் கரெக்ஷன் கிளாஸை நான் ஈஸியாக முடித்தேன். அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பிங்காக இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து நான் இப்பயுமே பேங்கில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு நான் சுரேஷ் அகாடமி சென்னையில் தான் தங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. இது மாதிரி என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு பையன் வந்து வேலைக்கு போகலையா இல்லை ஏமாத்துறானா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாருடைய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியும் ஒன்று இருக்குல்ல, என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்றது இருக்குல்ல. இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போவேன்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய விஷயம். எங்கள் அம்மா நேற்று வரைக்கும் 2 வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. என்னோட ஒரு முதல் லட்சியம் அப்படின்னா எங்கள் அம்மாவை இனிமேல் வேலைக்கு போக வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது. அதோட எங்கள் அப்பா மேலே இருந்து கூட எனக்கு வாழ்த்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவன் வந்து எங்களுக்காக வந்து ஃபாரின் போய் கிட்டத்தட்ட அவனோட வயசையே வந்து இழந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 33 வயசில் தான் அவன் மேரேஜே பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ஃப்யூச்சரே வந்து எங்களால் இழந்துட்டான். 6 வருஷம் வந்து ஊருக்கே வராமல் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கொஞ்சம் முன்னேறினோம். அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவன் வந்து எனக்காக வந்து அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணதுனால கண்டிப்பாக நான் அவனுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். அது பிறகு எங்கள் அக்கா, இன்னொரு தாய், எனக்கு கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் இவ்வளோ வருஷம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருந்து தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணேன். கஷ்டத்தோட கஷ்டமாக கூட எங்கள் அக்கா வந்து என்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் துணையாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாதாரணமாக சொல்லக்கூடாது. வெற்றி பெறும் போது நண்பர்கள் கூட இருக்கலாம், ஆனால் தோல்வியில் வந்து நண்பர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அதில் வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதில் முதல் ஆளாக இங்கே வந்திருக்காப்புல என்னோட ஃப்ரெண்டு சுந்தர்ன்னு சொல்லிட்டு, எனக்கு அவனோட ரூமு அவனோட சாப்பாடு கூட எனக்கு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவான் அவன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து. நான் ஒரு உழைப்புமே இல்லாமல் ஒரு வருஷம் வந்து எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணான். இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா என் ஃப்ரெண்டு சுந்தர். அதோட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றியில். இவ்வளோ வருஷம் கழித்து கிடைச்சா கூட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடச்சி அப்படின்னு ஒரு பெருமையில் இருக்கேன். நான் இதோட விட போகிறதில்ல, ஏன்னா இது வந்து என்னோட ஒரு முதல் அத்தியாயம். ஆனால் இந்த முதல் அத்தியாயத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, அதுக்கு நானும் பொறுப்பு இல்லை, அது வந்து வாழ்க்கையோட சூழ்நிலை அந்த மாதிரி மாற்றிருச்சு. கண்டிப்பாக வந்து நான் ஒரு பெரிய இடத்துக்கு போவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நான் அடைஞ்சிட்டு வந்து இதே ஸ்டேஜில் நான் வந்து நிற்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்குது எனக்கு. என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸு, எனக்கு வந்து உதவியாக இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வெற்றி பெற்றது என்னோட சந்தோஷத்தை விட என் கூடயே ட்ராவல் பண்ண ஃப்ரெண்டோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து அவங்க வெற்றி பெற்றதை சந்தோஷப்பட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு உறவுகள் கிடச்சிச்சு தூத்துக்குடியில். அந்த ஒரு இதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். தூத்துக்குடியில் நான் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருந்தது கிடையாது, ஒரே ரவுண்ட்ஸில் தான் அலைஞ்சிருக்கேன். மேக்ஸிமம் இங்கே கிளாஸ் எடுத்துட்டு நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிளாஸ் எடுக்க போயிடுவேன், அங்கே இருந்துட்டு மறுபடியும் நான் டீகோப் முடித்தேன். இந்த மாதிரியாவே வந்து நான் ஒரே ரவுண்ட்ஸ்லேயே அலைஞ்சிட்டு இன்னைக்கு போய் அந்த பேங்க்லேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே எனக்கு போர் அடிக்குது. அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல மேலே கொண்டு போய் வைக்கும். அதனால வந்து என்னைக்குமே வந்து நான் பட்ட கஷ்டம் எல்லாருமே படக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனா. எனக்கு
பண கஷ்டத்தை விட மன கஷ்டம் நிறையா. அது வந்து இந்த ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேரை வந்து கைப்பிடிச்சு தூக்கி விட்டா கூட அந்த வெற்றியாளர்கள் கூட அடுத்த வருஷம் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன சார் நீங்கள் இன்னும் வேலைக்கு போகலையான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஒரு ஒரு இது வந்து நம்மளால மனசை தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அது வந்து இந்த வார்த்தைகள் கேட்டது உண்டு. அதனால என்னைக்குமே வந்து நான் இந்த ஃபீல்டுல இருந்து நான் என்னைக்குமே ஒதுங்கி போனதே கிடையாது. நான் படிக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். அதனால நீங்க எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை நம்புங்க, உங்க கூட உள்ளவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. நீங்க வந்து என்னைக்குனாலும் ஒரு நாள் வந்து வெற்றி பெறுவீங்க என்னை மாதிரி. இது வந்து என்னோட முதல் அத்தியாயம் தான். இது நல்ல பொசிஷன்னா கூட டிஎன்எஸ்சியில் பேங்க் அசிஸ்டண்ட் கிடச்சிருக்கு. டிஆர்பிலையும் எனக்கு வந்து டிசிசிபி பேங்க் தான் கிடச்சிச்சு. நான் டிஆர்பி ஆர்டர் வந்து வீட்டில் இருக்குது. நான் டிஎன்எஸ்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். டிஎன்எஸ்சி நல்ல ஒரு ஜாப் தான். இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு குரூப் 1 அளவில் நான் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர் முயற்சியில் இருங்க, சரியா? ஃபெயிலியர்ஸ் ஆகலாம், அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பான ஒரு இதுனா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போராட்டம் அப்படின்றது நம்ம தாயின் கருவறையிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது யாருமே போராடாமல் எந்த ஒரு மனிதரும் பிறக்கிறது இல்லை. அதனால் போராட்டம் அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய வெற்றி இருக்குது அப்படின்றத மனசில் நினச்சிட்டு எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர் முயற்சி பண்ணுங்க. அதுவே உங்களுடைய வாழ்நாள் சாதனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர்களாக ஆகணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நான் என்றைக்குமே சுரேஷ் அகாடமி ஸ்டாஃப் தான், இன்றைக்கும் அதே தான். நான் என்றைக்குமே இருப்பேன். சென்னையில் இருந்தாலும் கூட சென்னையில் என்னால் முடிஞ்ச ஒரு கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி சார். எல்லாருக்கும் என் பிள்ளை கஷ்டப்பட்டதுக்கு, நான் மரவெட்டி நம்ம படிக்க போட்டதுக்கு, என் மாப்பிள்ளையை இழந்து என் பிள்ளையில இருந்து அவிச்சு நிற்கிறதுக்கு எனக்கு நன்றி. இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல நன்றி. அவரோட வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அவரோட பெரிய சாதனை என்னென்னா, அவர் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு. அப்புறம் சுரேஷ் அகாடமியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சொல்லவே வார்த்தை கிடையாது, அவ்வளோ அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அவனோட முயற்சி தான் அவனோட வெற்றிக்கு காரணம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.